அதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எந்தவித தயக்கமும் இல்லாமல் நீங்கள் உண்மையை பேச வேண்டும் என்று உங்களிடம் அத்தனை பேரிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் யாரை பற்றியும் நாம் நம்முடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக யார் மீதும் குற்றம் சொல்வதையோ தனிப்பட்ட காரணங்களுக்காக இதை நாம் ஒரு வழிநீட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு நேரமாகவும் மாற்றிவிடக் கூடாது. நம்முடைய கட்சியினுடைய பாதை என்னவாக இருக்கும், எந்த இடத்துல நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை நீங்கள் அவர்களோடு அந்த குழுக்களோடு வரக்கூடியவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நாம் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள், பெற்றிருக்கக்கூடிய வெற்றி, இது அத்தனைக்கும் காரணம் உங்களுடைய உழைப்பு. நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் தான் வெற்றி வாய்ப்பை பெறாவிட்டாலும் இருக்கக்கூடிய 2 தொகுதிகளிலே நமக்கு ஒரு வெற்றியை அளித்திருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிச்சயமா மறுபடியும் கோயில்பட்டியிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கருணா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனக்கே நம்ப முடியாத ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் அது இருந்தது. ஏன்னா இதுவரைக்கும் நமக்கு அங்க போட்டியிடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக கிடைத்ததில்லை. எப்பொழுதுமே அது கூட்டணிக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கிறது. நல்ல முதல் முறையாக நீண்ட காலத்திற்கு பிறகு நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை தவறவிடாமல் அந்த தொகுதியிலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இது நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை. நம்ம எல்லா இடங்களிலும் நம்ம போகும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் இந்த முறை கூட்டணிக்கு இந்த தொகுதியை விட்டு கொடுத்துடாம நம்ம நிக்கணும் அப்படின்னு கழகத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் தொடர்ந்து சொல்லுவார்கள். நான் கூட வேடிக்கையாக கேட்பேன், நம்ம கூட்டணியே வேண்டாமா அப்படின்னு. அப்படி கேட்கக்கூடிய அந்த நேரத்திலே இன்று கூட்டணிகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அதனால நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை பலப்படுத்திக் கொண்டால் யாரும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தால் வெற்றி பெற முடியும். வெற்றி பெற்று காட்டுவோம். நாம் யார் என்பதை விரைவிலே நிரூபிப்போம். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி.